ஷூட் வந்து ரேப் ஆன ஒன்று நாங்கள் எங்கள் டீமுக்கு அன்றைக்கி சாந்தினியால் வர முடியல பிகாஸ் ஷி வாஸ் அன் அதர் ஃபிலிம் ஷூட் ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பிச்சு எங்கள் டீம் மொத்த பேருக்கும் மேக்கப்பில் இருந்து கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ டின்னர். அந்த டின்னர்லேயும் வந்து அவங்க பாலாஜி எல்லாம் தான் எல்லாருக்கும் உணவே பரிமாறுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளோடு இருந்தவங்க தான், நல்ல புரிதலோடு இருந்தவங்க தான். அவங்களுக்கு பர்த்டேன்னு வரும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ப்ரொடியூசராக என் ரோல் வச்சுப்போம். ஆமாம், நிச்சயம். நான் ஃபயர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், சாந்தினி இருக்காங்க, ரக்ஷிதா இருக்காங்க, சாக்ஷி இருக்காங்க, காயத்ரி இருக்காங்க. ஈவன் தோ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு படமாக இது கிரியேட் ஆகுமா? இப்போ படம் வருது, அந்த பஸ்ஸை கிரியேட் பண்ணணும், அந்த பஸ் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபயர்னு ஒரு படம் வருதுன்ற ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும். ஸோ டே ஒன்லேருந்து இதை பற்றி ஒரு நியூஸஸ் வரணும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் கட் பண்ணி அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு போர்ஷனை வந்து எடுத்து போடுறோம். எப்பயுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ரச்சிதாவை அப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரச்சிதாவை அப்படி பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக், அது ஒரு பெரிய வைரல். இன்ஃபேக்ட் வந்து அதுதான் வந்து ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துது. கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு கொஞ்சம் அது நெருடலாக மாறிடுச்சு. அது நெருடலாக மாறும்னு எதிர்பார்த்து பண்ணதில்லை, இன்டென்ஷன்லாம் கிடையாது.